ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாலே என்னெல்லாம் வந்து ரெடி பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. விநாயகர் சதுர்த்திக்கு ரெடி பண்ணுறதுக்கு எதுக்கு அம்மா ஒரு தோட்டத்தில் வந்து நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? இங்கே தான் வந்து பூ இருக்குது. பூ வாங்கிறதுக்கு இந்த தோட்டத்துக்கு வருவோம். அதனால் இங்கே வந்து பூ வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி இருக்கும், இங்கே பறிச்சுட்டு போகலாம். பூ வாங்கிறதுக்கு நாங்கள் தோட்டத்துக்கு ரொம்ப தூரம்லாம் போகல. நம்ம வீட்டு புது வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது இந்த தோட்டம். ஆமாம். ஸோ இங்கே வந்து தான் நாங்கள் இதை பாருங்க, இப்படி தான் வந்து நாங்கள் பூ பறித்து, அம்மா பறிக்க மாட்டாங்க, அவங்களே பறிப்பாங்க. நம்மளும் பறித்து கொடுக்கலாம். அதனால் ஈஸியாக வந்து நல்லாயிருக்கும். பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நெசுங்காமல் கொல்லாமல் அப்படி நல்லாயிருக்கும். அதனால் பறிச்சுட்டு போகலாம், பறித்து கொடுத்துட்டு காசு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பூ பறிச்சுட்டு அப்புறம் செம்பருத்தியா? ஆமாம், செம்பருத்தியை போய் பறிக்கணும். செம்பருத்தி வேறு பறிக்க போகிறாங்க. ஸோ அதனால தான் இந்த பிளேஸை உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், ஸோ இங்கேருந்தே நம்ம விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஆமாம், நல்லாயிருக்கும். சில டைம் வந்து நாங்கள் இங்கே என்ஜாய் பண்ணுவோம். ஆமாம், வீக்லி ஒன்ஸு. அது என்ஜாய் கிடையாது, கண்ட்ரி மேனுக்காக ஷூட் வருவோம், என்ஜாய் கிடையாது. அது சின்ன பிள்ளை வெள்ளாம வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதை தான் அவனுங்களோட நம்ம ஷூட்டிங் எடுக்கிறது. சின்ன பிள்ளை வெள்ளாம வீடு வந்து சேராதுன்னு சொல்றதுக்கு அது குழந்தைங்க வந்து செடி வைக்கும், இது பண்ணும், ஆனா தண்ணி ஊத்த மறந்துடும். அந்த வெள்ளாம வீட்டுக்கு வந்து சேராது. அதே மாதிரிதான் இவங்களோடும் கத்திக்கிட்டே இருக்கணும், கத்திக்கிட்டே இருந்தால் தான் வேலை செய்வானுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் என்ன பண்ணுறோம், எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்றது தான். நிறைய பேர் வந்து இதில் நிறைய உங்களுக்கு குட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடைக்கும். அம்மா ஒரு ஸ்டோரியை வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஏ மலர் புல்லு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க யாரையோ. சரிம்மா இல்ல அந்த அம்மா பறிச்சுட்டு இருக்காங்க. சரி, அவங்களும் மல்லி பறிச்சா நம்மளும் மல்லி பறிக்கலாம், அப்போ தான் சீக்கிரம் எடுத்துட்டு போக முடியும். அதனால தான் குரல் கொடுத்தேன் நான் அவங்களுக்கு. இவன் நானா மலர் புள்ள அப்படின்னு. எந்த மலர் புள்ளைய கூப்பிடுறீங்க? அது ஒரு காமெடிமா, மலர் புள்ளைய வேற கூப்பிடுறாங்க. இருங்க, நாங்க சரி ஏதோ மலர் புள்ள வச்சுக்கிற பிள்ளை வச்சுக்கிறேன். ஐயோ, இந்த பிளேஸ் எப்படி இருக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. என்னுடைய போன்ல இந்த பிளேஸ் எடுக்கும்போது ப்ளூ ஸ்கை கிரீன் கார்டன் எடி சூப்பர்ல. கைஸ், இப்போ ஒரு காமெடி பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது தோட்டத்துக்குள்ளே வந்தோன்னா அம்மாவுக்கு பாம்புன்னு சொன்ன பயம். ஸோ இப்போ பாருங்கள் அம்மா என்ன பண்ண போகிறாங்கட்டு பயந்து ஓட. இப்போ எடுக்கிற அவங்களுக்கு அதை காவிக்கிறேன் எப்படின்ட்டு. பாம்பு 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 பாம்புடா, அம்மாவுக்கு பயம். அடிக்கடி இங்கே வரும்போது இப்படி தான் ஓடுவீங்கன்னு நினச்ச. ஐயோ சே, அம்மாவை ப்ராங்க் பண்ணலாம் பார்த்தா மக்க பண்ணிட்டாங்களே நம்மள. ஏன்னா ஒரு டைம் என்ன ஆச்சு, நான் அங்கே மரத்துக்கிட்ட நின்றுட்டு இருந்தேன். ஸோ இங்கே வந்து பாம்பு பாம்புனோம்னா பூவை கீழே போட்டு திபு 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 ஒரே ஓட்டம் எடுத்தேன் பாரு, ஓட்டம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மிஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு வேற எங்கேயாவது போகும்போது அந்த சீனை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கைஸ், வந்து அம்மா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நாங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குதிரை வண்டியை வந்து சேஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். போக போக சீக்கிரம் ரொம்ப நாள் ஆச்சு அப்பா வண்டி ஓட்டி. ஓட்டுறதே கிடையாது. திடீர்னு இந்த வண்டியை பார்த்தோம்னா நான் ஓட்டுறேன் வீடியோ எடு அப்படின்னாக்க வந்து பார்த்தீங்கன்னா அதை நாங்கள் சேஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். அப்பா தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இங்க வந்து ஸ்பீடா ஓடுது. ஓட்டுங்க, கொஞ்சம் முன்னாடி போக. என்ன எவ்வளவு ஸ்பீடா போடாது? ஐயோ, அத பார்த்தா மாடு வருது. ஏன்டா இந்த கொலைவெறி? கைஸ், அங்க வரைக்கும் மாடு எல்லாம் பயந்து ஓடிட்டு இருக்கு. எல்லாம் போயிடுச்சு, அதெல்லாம் போயிடுச்சு.
ஐயோ அடிச்சு விரட்டுறான் பாவம் அந்த குதிரை ஸ்பீடா போகுது. முருகருக்கும் பெருமாளுக்கும் மாலை வாங்கலாம்னு வந்தோம். பயங்கர ரேட்டா இருக்கு. கேட்டிருக்கோம், பார்த்துட்டு வாங்கலாம். நம்ம தோட்டத்துக்கு போய் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ பூஜை சாமான்லாம் தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு தான் உட்காந்துருக்கேன். இங்கே வந்து நமக்கு மாடியில் கொஞ்சம் நிழல் இருக்குது, அதனால் மாடியில் வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்குறேன். நல்லா ஜில்லுன்னு காற்று வரும். இங்கே காற்று வரத்தொட்டு இங்கே சௌகரியமாக இருக்குது. இங்கேயே தேய்ச்சி எடுத்துன்னு போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு இது என்னென்னு கேட்குறீங்கன்னா, நம்ம எப்பவுமே பண்டிகை நாள் அப்படின்னாலே முன்னாலே இது எல்லாமே தேய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அப்படின்னா வெள்ளிக்கிழமை பூஜை சாமான் தேய்க்கக்கூடாது. வேலைக்கிழமையும் தேய்ச்சி வச்சிடணும். வெள்ளி செவ்வாய் அந்த மாதிரி வருது அப்படின்னா நம்ம வந்து முன்னாள் தேய்ச்சி வச்சுக்கிறது தான் நல்லது. ஏன்னா பூஜை பண்ணுற அன்னைக்கு பூஜை சாமான் தேய்ச்சி பண்ணக்கூடாது. எங்கள் பாட்டி வந்து சொல்லுவாங்க பூஜை சாமான் வந்து வெள்ளிக்கிழமை தேய்க்கக்கூடாது அப்படின்ட்டு. அதனால் நான் அப்பையிலேருந்தே வேலைக்கிழமையே தேய்ச்சி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருவேன். காலையில் எழுந்திரிச்சா விளக்கேற்றி சாமி கும்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். எருக்கும் பூவெல்லாம் நாங்கள் இங்கேயே கிடைக்குது, பறிச்சுக்கிட்டோம். இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய செடி அந்த மாதிரியெல்லாம் இருக்கிற தொட்டு. அப்புறம் அருகம்பில்லும் நான் பறிச்சுட்டு வந்து அழகாக கட் பண்ணி வச்சுட்ருக்கோம். அருகம்பில் மாலை கட்டுறதுக்கு. இது வந்து நீங்கள் இந்த மாதிரியும் போக்கலாம், அப்படி இல்லைன்னா இப்படியேவும் போக்கலாம். நான் வந்து கோர்த்து காமிக்கிறேன். முதல்ல இந்த மாதிரி ஒரு முடி போட்டுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா சில டைம் வந்து அருகும்பில் பிரிஞ்சு வரும். அதனால் இப்படி ஒரு முடி போட்டுட்டு அதுக்கு கட்ட ஆரம்பிக்கலாம். முதல்ல அழகாக வந்து கட் பண்ணி வச்சாச்சு. அந்த காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு வேர்லாம் கட் பண்ணி மேலே வந்து அழகாக கட் பண்ணி வச்சிட்டோம். சூப்பராக கட்டியாச்சு. இந்த பக்கம் நம்ம நூல் வந்து கட்டிக்கலாம். அப்போ தான் நமக்கு மாலையாக போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல வந்து நிற்கிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ எருக்கம்பூ மாலையும் அதுக்கப்புறம் அருகும்பன் மாலையும் வீட்டிலையே நான் வந்து போட்டுட்டேன். சப்போஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்காது அப்படின்னா கடையில் தான் நீங்கள் வாங்கணும், வாங்கிக்கோங்க. அப்புறம் இப்போ வந்து நான் கடைக்கு போய்ட்டு தோரணம் அப்புறம் இந்த வாழை மரம் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் பிள்ளையார் வந்து எப்போவுமே நான் பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி தான் வாங்குவேன். விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி தான் நான் வாங்குவேன். அது வந்து நாளைக்கு காலையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் என்னென்ன வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேனோ அதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மறுநாள் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு நல்ல நேரம் பார்த்து சாமி கும்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து எப்பவுமே பார்த்திங்கன்னா எல்லா பூஜையுமே காலையில் வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஒரு 8 மணிக்குள்ளே நேரம் பார்த்து கும்பிட்டுருவேன். அது வழக்கமாகவே நான் வச்சுருக்கிறேன். ஏன்னா லேட்டாக கும்பிட்டா அது என்னமோ எனக்கு ஒரு திருப்தி இல்லாத மாதிரி இருக்கும். லாஸ்ட்டில் நம்ம வந்து கும்பிட்றது சாயங்கால நேரத்தில் கும்பிட்றது பார்த்திங்கன்னா நோம்பு கும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி, அதுக்கப்புறம் ஆயுத பூஜை. நான் ஆயுத பூஜையுமே காலையிலேயே கும்பிட்டுருவேன். கிருஷ்ண ஜெயந்தி தான் நான் வந்து சாயங்காலத்தில் கும்பிடுவேன். அது தவிர எனக்கு வந்து நோம்பு இல்லை. அதனால் அது எனக்கு பழக்கம் ஒன்று, அதை நான் செய்யறதில்லை. அதனால் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு காலையில் சாமி கும்பிட்டோம் அப்படின்னா ஃப்ரீயாகிடும். அன்றைக்கி வந்து நாளே நல்லாயிருக்கும். எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் பண்ணிடலாம். நம்ம பூஜை சாமான்லாம் தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வேலை போயிட்டுருக்கு. கொஞ்சம் அந்த சின்ன சின்ன வேலை இருந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் போயிட்டுருக்கு. அதான் வந்து சவுண்டு வந்துகிட்டே இருக்குது. முதல் நம்ம வீட்டுக்கு வந்து கணபதி கும்பிடுறோம். அதனால் இதையும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவங்களையும் ஒரு பக்கம் வேலை செய்ய சொல்லிட்டேன். அதுதான் காலையிலேருந்து நான் வந்து மாற்றி கொஞ்சம் அவங்க சவுண்டு போடாத நேரமாக பார்த்து இந்த வீடியோவை எடுத்துகிட்ருக்கேன்.
பாருங்கள், நான் வந்து குங்குமஞ்சள்லாம் வச்சு எண்ணெயெல்லாம் ஊற்றி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். பூ மட்டும் போட்டோம்னா வேலை முடிஞ்சது. எப்பவுமே நம்ம ஒரு பண்டிகை காலத்தில் நம்ம ஒரு தாமரை வந்து இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் நானும் வந்து இந்த மாதிரி வச்சிட்ருக்கேன். விநாயகர் வந்து ரொம்ப மேலே இருக்காரு. வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1 இயராக நம்ம வீட்டில் வந்து உள்ளே இருந்தார். இப்போதான் நம்ம மாட்டிருக்கோம். அதனால செம்பருத்தி இருக்காரு விநாயகர். 1 வருஷமா உள்ள இருந்தாரு. என்னோட பிறந்த நாளுக்கு கொடுத்தது 1 வருஷத்துக்கு கூட ஆயிடுச்சுடா. 2 வருஷம் நினைக்கிறேன். இப்போதான் வந்து அதை நம்ம மாட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இந்த நெல் கதிர் நான் ஏற்கனவே வாங்கினேன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஏதோ ஒரு கடை பேர் மறந்து போச்சு. முகலிவாக்கம்ல. ஐயோ கலை சாரி எனக்கு மறந்து போச்சு. ஸோ வந்து அவங்க கடையில் தான் வாங்கணும். ஐ மீன் இது வந்து அவங்க கிஃப்ட் பண்ணாங்க அம்மாக்காக. இது வந்து பெங்களூர் சைடில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. மேபி நீங்கள் பெங்களூர்ல இதை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுவுமே வந்து புது வீட்டில் தான் அம்மா மாட்டணும்னு சொல்லிட்டு புது வீட்டில் மாட்டிருக்கோம். ஸோ எடுத்து மாட்டியிருக்கேன். அப்படியே நாளை இருக்கும்போது கொடுத்து விட்டுட்டேன். இன்னொரு பூவே இந்த பக்கம் அப்போதான் அழகாக இருக்கும். வந்து நம்ம அப்படியே ஒன்றுனா பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்காக வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. காலையிலேருந்து சின்ன சின்ன வேலையாக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சது எல்லாமே எடுத்து இன்றைக்கி வந்து அதாவது முன்னாலே எப்படி வந்து ரெடி பண்ணுறது அப்படின்றத பற்றினா இந்த வீடியோவை நான் உங்களுக்கு இன்றைக்கே போடணும்னு யோசித்தேன். கார்பெண்டர் வந்து கொஞ்சம் எல்லா வேலையும் கெடுத்துட்டாரு எங்களுக்கு. இல்லைன்னா 3 மணிக்கெல்லாம் இந்த வீடியோவை முடிச்சுட்டு இன்றைக்கி நைட்டு போட்டிருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இருந்தாலும் நாளைக்கு காலையில் நேற்று நைட்டு போட்டிருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இருந்தாலும் லேட் ஆகிடுச்சு. நீ காலையிலேயே போட்டுறேன். இதை பார்த்து உங்களால் எந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வறுக்கிற பொருளெல்லாம் வறுத்து வச்சுக்கலாம். கொழுக்கட்டை மாவெல்லாம் இன்றைக்கே வறுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இனிமேல் தான் நானும் வந்து வறுக்கணும். அதுக்கப்புறம் நைட்டே சுண்டெல்லாம் ஊற போட்டு ரெடியாக வச்சிங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு நமக்கு சாமி கும்பிட்றதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அது தவிர நான் 2 வருஷம் 2 பிள்ளையார் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2 பிள்ளையார் இல்லாமல் நம்ம வந்து கோயில்கிட்டலாம் நம்ம பிள்ளையாரை கொண்டு போய் வச்சுருவோம் சாமி கும்பிட்டு. அதில் ஒரு பிள்ளையாரை கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது நம்ம அந்த பழைய வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி சுட்டுட்டு வந்தேன். இதில் வந்து ஒரு இன்று முதல் நீங்கள் வந்து பிள்ளையார் திருட்டு மீனாட்சி முக்கியமான விஷயத்தை சொல்லும்போது கவர்மெண்ட் இருக்கணும். அவன் என்ன சொல்கிறான்னா பிள்ளையார் திருடிய மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அந்த பிள்ளையார் ஏன் திருடிட்டு வந்தாலும் இது வந்து எனக்கு பெரியவங்க வந்து சொன்னாங்க, நீ என்ன காரியத்தை நினச்சி இந்த பிள்ளையாரை, அதாவது நம்ம பிள்ளையாரை நம்ம திருடக்கூடாது. அந்த கோயில்கிட்டலாம் வந்து சாமி கும்பிட்டுட்டு பிள்ளையார் திருட்டு போய் வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது உங்களுக்கு அது எந்த பிள்ளையாரை அங்கே பிடிக்குதோ அந்த பிள்ளையாரை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா அவர்கிட்ட வேண்டிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வேண்டிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து நல்லாவே சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் நம்பி அதை வந்து செஞ்சேன். அந்த பிள்ளையாரை எடுத்துகிட்டு வரும்போது அந்த வீட்டில் இருக்கும்போது எப்போ நான் உன்னை வந்து திருடிட்டு போகிறேன், எனக்கு வந்து நல்ல வழிகாட்டு, நீ எங்கள் வீட்டில் வந்து சௌக்கியமாக இரு அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். அவர் சௌக்கியமாக மேலே பர்மனெண்ட்டாக வச்சு. அதுக்கு நீங்கள் கோயிலில் இருக்க பிள்ளையாரெலாம் திருடுறீங்க அப்படின்னா உழுதிக்கு போட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்து விநாயகர் சதுர்த்தி கோயிலில் வைக்கிற பிள்ளையார் வந்து மண் பிள்ளையார். அதுக்கப்புறம் 2 வருஷம் 2 பிள்ளையார் எடுத்து வச்சுட்டேன். அதெல்லாம் இன்னைக்கு வர்ற பிள்ளையாரு. இது 3 பிள்ளையாரையும் இந்த வருஷம் நம்ம கடல்லையோ இல்லை குளத்துலையோ இல்லை ஆற்றுலையோ நம்ம விடணும். ஏன்னா நான் 3 வருஷம் 3 பிள்ளையார், 2 வருஷம் 2 பிள்ளையார் எடுத்து வச்சுட்டேன். 3ஆவது வருஷம் இந்த பிள்ளையார் எடுத்து வைக்கும்போது நம்ம சொந்த வீட்டில் இருக்கிறோம். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் இதை வந்து செஞ்சு சக்ஸஸ் ஆச்சு. ஒரு சிலருக்கு 1 வருஷத்தில் சக்ஸஸ் ஆகலாம், ஒரு சிலருக்கு 2 வருஷம் ஆகலாம், ஒரு சிலருக்கு 3 வருஷம் ஆகலாம்.
3வது வருஷமும் நீங்கள் சாமி கும்பிடும்போது நடக்கலை அப்படின்னா அப்போ அந்த பிள்ளையாரை எடுத்து வச்சுருங்க. ஆனால் நம்பிக்கையோடு செய்யுங்க. நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும்போது இது நல்லாவே கை கொடுக்கும். நான் நம்பிக்கையோடு செஞ்சேன். எனக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். போட்டு நிறைய பேர் செஞ்சு நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு இருக்காங்க, கல்யாணம் ஆகிருக்குங்கிறாங்க, குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய கமெண்ட். அந்த வீடியோவை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள கமெண்ட்டை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் இந்த வருஷம் நம்ம 3 பிள்ளையாரையும் நான் கடலில் கொண்டு போய் போடுறது, கடல்லையோ இல்லை ஆற்றுலையோ கொண்டு போய் போடுறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் நான் சுட்டுட்டு இருந்த பிள்ளையாரை என்றைக்குமே நான் வெளியே அனுப்ப மாட்டேன், நானே தான் வச்சுப்பேன். இது வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இது பண்ணுங்க. எனக்கு எப்பவுமே பிள்ளையார் முச்சந்தி அப்படின்னும் போது அந்த பிள்ளையார் திருடிட்டு வச்சாதான் நல்லது அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். இது எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக தெரியாது. நம்பிக்கையின் பேரில் அந்த பிள்ளையாரை எடுத்துகிட்டு வச்சு இது வரைக்கும் நான் வீடியோவில் கூட சொன்னதில்லை. இன்றைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படின்றதுனால சொல்கிறேன். என்னதான் நம்ம வாசலில் பிள்ளையார் வச்சோமோ அதுக்கு நிறைய ஐதீகம், நிறைய சாங்கியங்கள் அதெல்லாம் பண்ணி தான் வைக்கணும். அது தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணி தான் வைப்பாங்க. இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.